வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டேப் படிக்க திணறுவாங்க தெரியுமா, அவங்களுக்காகவே தான். நல்லா ஒன் டேப் படிக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பியூராக அடிக்கலாம். ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த பேரை எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே போதும், ப்ரோ பிளேயர் அப்படின்ட்டு பேரே வாங்கிடலாம். சில பேர் சொல்லுவாங்க, ஜெனரலில் இது வைங்க ப்ரோ, நீங்கள் ஒன் டேப் கிங்காக ஆயிடலாம், நீங்கள் ஃபயர் பட்டன் இவ்வளோ வைங்க, நீங்கள் ஒன் டேப் கிங் ஆயிடலாம், இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டேப் கிங் ஆயிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் அவங்களெல்லாம் நம்பாதீங்க. சென்சிட்டிவிட்டி வைக்கிறதும் நீங்கள் ஃபயர் பட்டன் அந்த சைஸ் வச்சாலும் நீங்கள்லாம் ஒன் டேப்பே அடிக்க மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு கேட்டான், இவ்வளோ பேசுகிறடா, நீ ஏன்டா உன்னோட ஃபயர் பட்டன் சைஸ்லாம் காட்ட மாட்டேற, உன்னோட சென்சிட்டிவிட்டிலாம் காட்ட மாட்டேற அப்படின்னு கேட்டான். நான் உங்களுக்கு எப்படி அடிக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபயர் பட்டன் சைஸு நான் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா? இவ்வளோ பண்ணுறேன் அவங்களுக்காண்டி, எனக்காண்டி ஒன்று பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் வந்துட்டு போகுது, அதை மட்டும் பண்ணுங்கள், எனக்கு போதும். ஒன் டேப் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பயப்படவே கூடாது. நான் இப்போ பின்னாடி ப்ளே பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் டெசர்ட்டிக்கு வச்சுருப்பேன். அவங்களாம் வந்து MP5 இந்த மாதிரி கன்லாம் வச்சுருப்பாங்க. நான் பயப்படாமல் ப்ளே பண்ணியிருப்பேன். எனக்கு ஹெல்த்தை பார்த்தீங்களா 30 தான் இருந்திருக்கும் எனக்கு. அதிலே அவனை வச்சு சொல்லி முடிச்சுட்ருப்பேன். சரி வாங்க, இதுக்கு மேலே உங்களை பேச வச்சு காக்க நான் தயாராக இல்லை. எப்படி ஒன் டேப் படிக்கலான்னு பார்க்கலாம். எய்ம் நான் வைக்கணும்னு சொன்னல, இந்த மாதிரி கால் கீழேருந்து நான் வச்சு அடிப்பேன், இல்லைன்னா ஹிப்பு பக்கத்துலேருந்து வச்சு நான் அடிப்பேன். இவ்வளோ தான். நான் ஸ்லோ மோடில் காட்டுறேன் நான் என்னோடய கேம் ப்ளேவை. என்னை இறக்கி விட்டானுங்களா, என் கூட ஒருத்தர் இறங்குறானா, வெயிட் பண்ணுங்கள். நான் எகிரி அவனுக்கு ஹிப்பில் வைப்பேன். எய்மை அவனுக்கு ஹிப்பில் வைப்பேன் பாருங்கள். வச்சுட்டேண்ணா, மேலே ஏற்றிட்டேண்ணா, அவ்வளோ. என்னோடய ஃபயர் பட்டன் சைஸை பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பார்த்துக்கோங்க. எந்தோ வச்சா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ உங்களுக்கு ஹூக்காங்க காட்டுறேன் இருங்க. நான் என்ன ஷேப்பில் இழுக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹிப்பில் வச்சுட்டேண்ணா, நான் தூக்குவோம் பாருங்கள். யூ ஷேப் ட்ராக்கில் தானே அவனுக்கு தூக்குறேன். நான் அதுவும் தனியாக தூக்குற மாதிரி நீங்கள் நினைக்கவே வேணாம். இவ்வளோ தான். ப்ரோ பிளேயரும் இப்படி தான் விளாடுவாங்க. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உட்காந்து ஒன் டேப் படிக்கலாம், படுத்துக்கு ஒன் டேப் படிக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் ஒன் டேப் படிக்கலாம். இப்போ வாங்க உங்களுக்கு அடிச்சும் காட்டிடுறேன். உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். நான் வந்து நீங்கள் FF மேக்ஸ் போயிருங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஐயோ நானில் இருக்கா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் என்ன கொடுப்பாங்கன்னா, வைப்ரேஷன் கொடுப்பாங்க. நம்ம ஓடும்போது சத்தம் கேட்கும் தெரியுமா, அந்த மாதிரி சவுண்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. தவிர மீறி ஒன் டேப் படிக்கிறதுக்குலாம் ஒரு பிரயோஜனமும் தர மாட்டானுங்க. ஒன்றுமே இருக்காது இதில். அனிமேஷன் அது மாதிரி தான் கொடுத்துருப்பானுங்க. வேறு நீங்கள் எல்லாத்துலேயும் ஆஃப் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் நான் ஆஃப் தான் வச்சுருப்பேன். இது வந்து வேறு, இது ரெக்கார்டிங், நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்ல அது. இப்போ சவுண்டுக்கு போங்க. சவுண்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விஷயம், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சவுண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது இதை பற்றி பேசிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்ல மாட்டேன், நீங்கள் ஸ்மூத்தில் வச்சுக்கோங்க. ஏன் ஸ்மூத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இல்லை நான் வச்சுருக்கிறது வேணால் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எங்களை காப்பி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனமும் இல்லை. நான் வந்து ஸ்பீடாக கட்டிடுறேன், ஏன்னா டைம் முடிய போகுது. இதான் என்னோடய சென்சிட்டிவிட்டி. எல்லாமே 100ல் வச்சுருப்பேன் பாருங்கள். ஆட்டோ எல்லாமே ஆஃப் தான். இதுக்கு மேலே எல்லாமே ஆஃப் தான். அவ்வளோதான் ப்ரோ. அதாவது நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஸ்லோமோ பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.